அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக நீதி சங்கம் சார்பாக நடைபெற போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக நீதி சங்கத்தினுடைய ஓட்டு யாருக்கு, முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற தொகுதி கோவை வடக்கு தொகுதி. இதில் நிற்கிற கேண்டிடேட் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபியில் தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க. இது என்ன முதலியார் ஓட்டு முதலியாருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நம்ம வாக்கு சேகரிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் பேசினவர் கௌரி சங்கர். அவர் சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தினுடைய ஓனர்னுடைய ஒரு உறவினர். அவர் மூலயமா எனக்கு நம்ம யதார்த்த ஜோதிடர் அண்ணன் ஷெல்வி, ஆஸ்ட்ரோ ஷெல்வி அண்ணன் எனக்கு ஃபோனில் காஞ்சி தமிழன் டாக்டர் சார், ஸ்ரீனிவாசன் அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஸ்ரீனிவாசன் சார் ஒரு செங்குந்த கைகோள முதலியார். அவங்க தான் வானதி மேடமனுடைய ஒரு ஹஸ்பண்ட். அதனால அண்ணன் கேட்டுக்கொண்டதின் பேரில் கோவை வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய நம் சொந்தங்கள் அனைவருமே, முக்கியமாக வடவள்ளி பகுதிகளில், இந்த பீலமேட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏரியாக்கள், வடவள்ளி இந்த பகுதிகளில் நிறைய அடர்த்தியாக முதலியார் மக்கள் இருக்கிறாங்க. கட்டாயம் நம் சொந்தங்கள் அனைவரும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் வாக்களிக்கணும். ஏற்கனவே இவங்க 2016 கோவை தெற்கில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர், கமலஹாசனியை வீழ்த்திய ஒரு வேட்பாளர். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டு சிகிச்சை முடிஞ்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களால சரியான முறையில் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியல. இருந்தாலும் நம் சொந்தங்கள் ஸ்ரீனிவாசன் அண்ணனுக்காக வானதி மேடம் நம் அனைவரும் நம்மளுடைய ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். கோவை வடக்கு வானதி ஸ்ரீனிவாசன் தாமரை. நன்றி.